ஏன் பூசாரி, யாரோ ரெண்டு பேர் ஒரு மாதிரியா நிக்கிறாங்களே, யாருங்க? தேர்தலில் நின்று தோத்து போய் இங்க வந்து ஓடு அழுதானே கனகசபை, அவர் மகன். ஓஹோ, இவனு தேர்தல் நிக்கிறானா? இவன் பொண்ணு பக்கத்துல நிக்கிறான். வேற எதுக்கோ நிக்கிறாங்க, நம்ம இங்க நிக்க கூடாது. வா, அப்படி போ. உள்ள வருவானுங்க. நித்திர போட்டு கமான். சும்மா இருங்க, சாமி இருக்குல்ல. சாமியாவது பூதமாகுது. இல்லங்க, சாமி என்ற பூதம்ன்ற. என்ன சாமின்றா, உன்ன பூதம்ன்றா என்ன? இப்போ கண்ணத்துல போட்டுக்கோங்க. கண்ணத்துல போட்டுக்கவா இல்ல கொடுக்கவா? ஏன் பூசாரி, இதெல்லாம் சினிமாவுல கூடாதுன்னாங்க, கொடுத்துருவாங்க போல இருக்கு இவங்க. ஏயா அவசப்படுற, தமாஷா இருக்கு பாரியா என்ன என்ன செய்யறாங்கன்னு. என்ன அர்ச்சனையா? சும்மா பாட்டு போலான்னு வந்தோம். சும்மாவா? யார? இல்ல இவரதான். நல்லா இருக்கு. ஏப்பா, வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க என்ன எக்ஸிபிஷன் நடத்துறோம். போ நளினா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இங்க தப்பா நடக்க கூடாது. இதெல்லாம் மனுஷனா பார்த்து நிக்க வச்சது. இது உண்மையான கடவுளா இருந்ததுன்னா இப்படி நிக்கிற கால இப்படி மாத்தி நிக்க சொல்லு பாப்போம். போதும் போதும், வாங்க போனோம். பூசாரி, இவங்க ரெண்டு பேருக்கும் பக்தி வர்ற வயசா இல்ல படிப்பு வர்ற வயசா? இவங்களை பார்த்தா ரெண்டுமே வராத போலத்தான் எனக்கு தோணுது. அப்புறம் ஏன் இங்க வந்திருக்கிறாங்க? அசாண்டவனை எனக்கும் தெரியல. நீ ஒரு மண்டியா? இவங்க ரெண்டு பேருக்கு சந்திச்சு சௌகரியமா பேசுறதுக்கு வேற இடம் கிடைக்காம, இது ஒரு மடம், நான் ஒருத்தன் அனாதையா இருக்கேன், இங்க வந்து இவங்க என்ன செஞ்சாலும் நான் கேட்கவா போறேங்கிற தைரியம் ஐயா? நமச்சிவாயம் நமச்சிவாயம். நமச்சிவாயம் உனக்கு, அவங்களுக்கு நான் இழிச்சவாய. இதுக்கு மேல இத கோயிலா நினைச்சுட்டு நான் இங்க இருக்கேன் பாரு, என்ன அடிக்கணியா? அடிக்கணும்ன்றியா? வாயா. கோபால், நம்ம சந்திப்பு இப்படி திருட்டுத்தனமா கோயில் பார்க் இதோடய போயிடுமா? நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ரெண்டு அப்பா கிட்ட இதை பத்தி கேட்போம். ரெண்டு அப்பா கிட்டயா? பொண்ணோட அப்பாவையும் சேர்த்து சொல்றான் மூதேவி. அட அறிவு கட்டவனே, அப்பாக்களை தனித்தனியா பிரிச்சு சொல்ல வேணா? கோபால், நம்ம காதல பிரிச்சிட மாட்டாங்களே. நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்மளை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. பாப்பலாம். என்ன கொழுப்பு பத்திரிக்கை ஆண்டவனே, அவங்களை பிரிக்க உங்களாலேயே முடியாது. நான் ஏன் அவங்கள பிரிக்கிறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அதுக்கெல்லாம் நவக்கிரகங்கள்லாம் இருக்கையா? ஏன் ஆண்டவனே, அந்த நவக்கிரகங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணாத? பண்ணாமையா தெருவுக்கு வந்திருக்க? இருந்தாலும் ஆண்டவனே, கோயிலுக்குள்ள வந்து தப்பு பண்ற இவங்களை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்ற? உங்க நெத்தி கண்ணை கொஞ்சம் போல திறந்து இழுச்சுருங்களேன். என்னையா இது, பொடி டப்பிய துறக்க சொல்ற மாதிரி துறக்க சொல்ற? ஏற்கனவே இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து என் ரெண்டு கண்ணு எரியுது. நீ என்னடான்னா என் மூணாவது கண்ணையும் துறடான்ற. பூசாரி, அந்த ஒரு கண்ணாவது எனக்கு மிஞ்சட்டு விடு. அது போட்டும், இவங்களை எரிச்சு என்னையா பிரயோஜனம்? வேற யாரை எரிக்கலான்றீங்க? இவங்களுக்கு காதல் உண்டாகுது, அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவனை எரிக்கணியா? அதாருங்க, அவன் தாயா என் மருமகன் மன்மதன். அவர் எரிச்சுட்டா அப்புறம் காதலே இல்லாம போயிடுங்களே. கொஞ்ச நாளைக்கு இல்லாமத்தான் போட்டுமே. அது அநியாயங்க. இப்ப இருக்கிற ஜனத்தொகையை பார்த்தா நீங்க 7 தலைமுறைக்கு பண்ண வேண்டிய காதல இந்த ஒரு தலைமுறையிலேயே பண்ணி தொலைச்சிட்டீங்கய்யா. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. பழகி போச்சுங்க ஆண்டவனே. பழகி போச்சா உனக்கா? முதல்ல ஒன்ன எரிக்கணியா? கையடியா, உனக்கெல்லாம் துறக்க மாட்டேயா. யோ பூசாரி, ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல மனுஷன் நிக்கிறதுக்கு தாயா இடம் இருக்குமா? அப்புறம் நின்னுகிட்டேதான் எல்லாம். அது எப்படிங்க? என்ன அது எப்படிங்க? சௌரியமாவும் இருக்கணும், சொல்றதையும் கேட்க மாட்டேன். இது என்னையா நியாயம்? நியாயமா? இப்ப 2 பேர் வந்து போனாங்களே, அவங்கள பெத்தவங்க இவங்க சம்பாரிச்சு போடுவாங்கன்னு நம்பித்தானே படிக்க வச்சாங்க. பெத்தவங்க என்னையா, இந்த நாடே இவங்களைத்தானையா நம்பி இருக்குது. The future generation will be molded only out of the student community. என்னடா சிவன் இங்கிலீஷ் பேசுறாருன்னு பாக்குறியா? நீதானையா சொன்ன நான் தூண்ல இருக்கேன் துரும்புல இருக்கேன்னு. அப்ப இங்கிலீஷ்ல மாத்திர நான் இல்லையா? ஏன் ஆண்டவனே, இப்ப இங்கிலீஷ்ல சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? மாணவ சமுதாயத்துல இருந்துதான் ஒழுங்கான வருங்கால சந்ததியே உருவாகுதுன்னு
மகாத்மா காந்தி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்கார் பாத்தியா பூசாரி. மாணவ சமுதாயத்தை நம்பியா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு.